ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க, நான் சொல்கிற அளவுகளோடு அதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வறுக்காத ரவா எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த ரவா வந்து கைவிடாமல் அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது ரவா வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, வெள்ளையாக இருக்கணும், அதே சமயம் உதிரி உதிரியாகவும் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி பாருங்கள், எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக கொட்டும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ அதே கடாயே எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கிளாஸில் ரவா எடுக்கிறீங்களோ அதே கிளாஸே பயன்படுத்திங்க கடைசி வரையும். இப்போ அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை உள்ள எண்ணெய் சேர்க்காதீங்க, ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துங்க. அதே 1/4 டம்ளர் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 2யும் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சு வறுத்து எடுத்துங்க. இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கோமா, அதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு பாதி எண்ணெயும் நெய்யும் இருக்கிற அதிலே நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன்னா நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 3 வீதம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சான்னு பாருங்கள். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். எதுக்காக இது சேர்க்குறேனாக்கா, அப்போ தான் இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாயும் கூடவே சேர்த்துடலாம். ரவாயை சேர்த்த கையோடு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அடுப்பை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீடியமாக வச்சுங்க. மீடியமாக வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மீடியமாக வச்சுருவோம் அடுப்பை. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துர்லாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டியது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக மட்டும்தான் இதை சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதமுள்ள அந்த எண்ணெயும் நெய்யும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா வாசனைக்காக நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துர்லாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து 1 கப் ரவை எடுத்ததுக்கு நான் 1 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு கூடுதலாக வேணும்னா 1 1/2 கப் சேர்த்துங்க. 1 1/4 கப்பே போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரியாக கட்டி விழுந்துடும். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கலந்துருச்சு பாருங்கள். அடுப்பை வந்து கடைசி வரையுமே மீடியமாகவே வச்சுங்க, ஹையில் வைக்காதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேசரி. இது வந்து எல்லாருமே ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அந்த கேசரியை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.